ஓம் நமசிவாய திருச்சிம்பலம். இது வந்து ஞானக்கைலாய மகளிங்க நந்திமலை, தருமபுரி டிஸ்ட்ரிக்கு, வெள்ளிச்சந்தை. இன்றைக்கு ஆடி 18, அதுக்குண்டான வந்து அன்னதானம் வந்து இன்றைக்கி செய்து கொண்டிருக்கின்றோம். இது வந்து அன்னதானம் செஞ்சு கொண்டிருப்பது. எனவே வந்து இது மேலே தான் செல்ல வேண்டும். இது மேலே செல்லக்கூடிய பாதை. எனவே வந்து ஃபுல்லாக வந்து இதெல்லாம் வழியில் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பெண்கள். இங்கே வந்து எல்லா விதமான வந்து அந்த வியாபாரம் செய்வர்கள் அதெல்லாம் இருக்கிறது. இன்னும் மேலே இருக்கின்றார்கள் நிறைய. எனவே அனைத்து பக்தர்களுமே வந்து பார்த்தால் இங்கே வந்து சாப்பாடு அன்னதானம் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே இதுக்கு பொருள் கொடுத்தவர்கள் வந்து சென்னையிலே புவனேஸ்வர் குமார் ஐயா, பிறகு டிஎம்சி மல்லிகடை வெள்ளிச்சந்தை, முருகன் பாத்திரக்கடைக்காரர் பாலக்கோடு, ராமன் சந்திரன் வந்து கோயிலூர்காரர்கள் வந்து பெரியாம்பட்டி. அதன் பிறகாக பார்த்தால் வந்து பிறகு வந்து நம்ம மிலிட்ரிக்காரர் வந்து இவர் ஸ்ரீதர் வந்து நம்ம கிருஷ்ணகிரி. பிறகாக வந்து ராயகோட்டையில் இருக்கின்றார் வந்து ஐயா இவர் எல்லப்பன். இதெல்லாம் மேலே சென்று கொண்டிருக்கிறார் பக்தர்கள். எனவே வந்து வளையல் கடைகள். அதாவது காலையிலிருந்து என்னால் வீடியோ எடுக்க முடியவில்லை. காரணம் என்னவென்றால் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். என்னென்றால் சாப்பாடு போடுவதற்கே டைம் இல்லை. காலையில் கீழே இருந்து எடுத்துன்னு வந்து குமாரையை கீழே செய்து கொண்டிருக்கின்றார். அதை எடுத்து வந்து காலையில் போட வேண்டும். எனவே தான் வந்து வீடியோ எடுக்க கூட டைம் கிடையாது, சாப்பிட டைம் கிடையாது. எனவே எல்லாம் மேலே இன்னும் சென்று கொண்டே தான் இருக்கின்றார்கள் பக்தர்கள்லாம். இவர்களெல்லாம் வந்து கொண்டு இப்போ வெளியே சென்று கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் மேலே இருந்து வந்து இவர்களெல்லாம் வெளியே செல்பவர்கள். இதெல்லாம் வந்து மேலே மலைக்கு செல்பவர்கள். எல்லாம் மலைக்கு செல்லக்கூடியவர்கள் எல்லாம் இன்னும் சென்று கொண்டே இருக்கின்றார்கள். எனவே நம்ம பாலக்கோட்டிலே வந்து முருகன் பாத்திரக்கடைக்காரர் வந்து மாதேஷ் பூக்கடைக்காரர் ஐயா, இன்னும் வந்து பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய பூக்கடைக்காரர்கள். அதன் பிறகாக வந்து இன்னும் வந்து நிறைய வந்து மக்கள் இருக்கிறார்கள். எனவே அந்த மக்கள் அனைவர்களுமே வந்து ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தா சாப்பாடு பொருள் கொடுத்தவர்கள் எல்லாம் அப்படி கொடுத்தவர்கள் மட்டும்தான் வந்து இப்பொழுது வந்து இன்றைக்கி அன்னதானத்தில் வந்து இது பண்ணி கொண்டிருக்கிறது. எனவே இது பொருள் கொடுத்தவர்கள் அனைவர்களுக்குமே நம்மையப்பன் அருளாசிகள். எனவே அதாவது அன்னதானத்துக்கு பொருள் கொடுக்கக்கூடிய அனைவர்களுக்குமே வந்து பார்த்தால் என் நம்மையப்பன் சாப்பாட்டுக்கு எப்பொழுதுமே பஞ்சம் இல்லாமல் வைப்பார்கள் என்றால் அது மேலே சென்று கொண்டிருக்கின்றார்கள் எல்லாம். மேலே வந்து ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் செல்லணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ டைம் இடம் தெரியல எனக்கு. எனவே அதன் பிறகாக வந்து ராயகோட்டிலே வந்து கிருஷ்ணன் எல்லப்பன் அவர்களெல்லாம் இருக்கிறார்கள் பொருள் கொடுத்தவர்கள். பிறகாக வந்து கிருஷ்ணகிரி மிலிட்ரி ஆஃபீஸ் அவர்களை சொல்லிவிட்டேன். எனவே பாலக்கோடு ஆறுமுகம் அவர் என்னுடைய தம்பி தான். அதன் பிறகாக வந்து நிறைய வந்து இன்னும் வந்து பார்த்தால் வந்து இன்னும் வந்து 2-3 சாதம் ரெடியாகி கொண்டிருக்கிறது. அதாவது இன்னும் வந்து லெமன் சாதம், இது புளி சாதம்னா புளியோதரை சென்னையிலே சொல்வது. அதன் பிறகு பிரிஞ்சி சாதம் ரெடியாகி கொண்டு குமாரையை செஞ்சு கொண்டிருக்கின்றார். நம்ம சாப்பாடெல்லாம் செய்து அனுப்பி கொண்டே இருக்கின்றோம். காரில் கொண்டு வந்து போட்டுக்கொண்டே இருக்கின்றோம். எனவே இதெல்லாம் மேலே செல்பவர்கள் எல்லாம் மேலே செல்கிறார்கள், சென்று வந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது காலையில் கூட்டம் அளவில்லாமல், ஆனால் என்னால் வீடியோ எடுக்க முடியவில்லை. அதன் பிறகாக வந்து நம்ம பாலக்கோட்டிலே வந்து நம்ம ஒரு ஆரதவள்ளிக்காரர் வந்து சதீஷ் செல்ஃபோன் கடைக்காரர் பிடி ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் அவர்கள் எல்லாம் அன்னதான பொருள் கொடுத்தவர்கள் எல்லாம். பிறகாக வந்து நம்ம டிராக்டர் மெக்கானிக்கு வேலுன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் சஞ்சய். அதன் பிறகாக வந்து அந்த அந்த வேலு மூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவருடைய ஃப்ரெண்டு அவர் இன்னொருத்தர். அவர் வந்து எல்லாம் அன்னதான பொருள் கொடுத்தவங்க. இது போன்று இருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அந்த அன்னதானத்துக்கு பொருள் கொடுத்துள்ள அனைவருமே நம்மையப்பன் வந்து எப்பொழுதுமே சாப்பாட்டுக்கு பஞ்சமில்லாமல் வைப்பார்கள். இன்னும் வந்து யாராவது பேர் வந்து விட்டிருந்தால் அது அடுத்த முறை நான் சொல்லுகின்றேன். எனக்கு இன்னும் தெரியவில்லை. மற்றது இன்னும் யார் என்று தெரியவில்லை. ஓம் நமசிவாய சிம்பலம். அதன் பிறகாக வந்து முருகன் பாத்திரக்கடை பக்கத்திலே இன்னொரு பாத்திரக்கடைக்காரர் இருக்கின்றார் அவர். அப்புறம் வந்து முருகன் பாத்திரக்கடை பக்கத்திலே வந்து ஒரு
இது இருக்கிறது என்னென்றால் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இருக்கிறது. அவர் மாதேஷ் பூக்கடை, அப்புறம் பஸ் ஸ்டாண்டில் இன்னொரு பூக்கடை, 2 பூக்கடைக்காரர் இருக்கின்றார்கள். அவர்கள் அந்த எம்ஜிஆர் சிலை அருகிலே இருக்கின்றார் 2 பக்கம் பூக்கடைக்காரர்கள். அவர்களெல்லாம் அதான் பூ கொடுப்பார்கள். எனவே வெளிச்சந்த டிஎம்சி மளிகை கடைக்காரரும் அவர் பக்கத்துலேயே ஒருவர் வந்திருக்கின்றார், ஒரு ஆட்வர்ஸ் வச்சுருக்கின்றார் ஒரு ஐயா அவர். அப்புறம் வந்து விறகு கடைக்காரர் பாலக்கோட்டிலே வந்து இது வெளிச்சந்த டிஎம்சிக்கு முன்னாடி ஒரு விறகு டிப்போ மர டிப்போ வச்சுருக்கின்றார். அவர் எப்பொழுதுமே வந்து டிஎம்சி மளிகை கடைக்காரர் வாடகை இல்லாமல் பாத்திரம் கொடுப்பது, அப்புறம் வந்து மர டிப்போவில் கொடுப்பது இதெல்லாம் செய்கிறார்கள். எனவே செய்கிற அனைவர்களுக்குமே நமச்சிவாயத்தின் இல்லராசி. ஓம் நமசிவாய திருஷ்டம்பலம். ஓம் நமசிவாய நமைப்பா போற்றி. பிறகாக வந்து இன்னும் வெளிச்சத்தில் யார் இருக்கின்றார் என்று தெரியவில்லை. இல்லை, அவ்வளவுதான். எனவே அனைவருக்கும் நமசிவாயத்தின் இல்லராசி. ஓம் நமசிவாய திருஷ்டம்பலம். ஓம் நமசிவாய என்பா போற்றி. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய போற்றி. ஓம் நமசிவாய என்பா போற்றி. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய போற்றி. எல்லாம் சென்று மேலே பூஜை முடித்து வருபவர்கள் எல்லாம். எனவே அனைவருக்கும் நமச்சிவாயத்தின் இல்லராசி. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய போற்றி. நமசிவாய நமசிவாய போற்றி. ஓம் நமசிவாய போற்றி. இவன் வந்து கீழே மாதஸ் அந்த கோயில் இருக்கிறது, மாதேஸ்வரன் கோயில். அந்த கோயிலுடைய பிள்ளைகள் இவரெல்லாம் வந்து சமையல் செய்வதற்கு குமாரையாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார்கள் எல்லாம். ஒவ்வொரு மாதமும் சமையல் செய்வதற்காக வந்து மாதேஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தார்கள் வந்து பார்த்தாக்க எல்லோருமே வேலை செய்கிறார்கள். மாதேஸ்வரன் கோயிலுடைய வந்து குடும்பத்தார் அனைவருமே சாப்பாடு செய்வதற்கு ஹெல்ப் செய்கிறார்கள். அவர்கள் தான் நாங்கள் கூட குமாரை கூட செய்வர்கள் எல்லாம். பிறகாக வந்து இன்னும் வந்து யார் இருக்கிறார்களோ இவளை பார்த்தாலும் வந்து இன்னும் எல்லாம் சொல்கிறேன் ஐயா. புறத்தூரில் வந்து கோவிந்தராஜ் என்னுடைய நமச்சிவாயத்தோட வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடியவர். ஒவ்வொரு முறையும் அவரும் வந்து அன்னதானத்துக்கு பொருள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் முழுகு கவுண்டருடைய மகன் வந்து புறத்தூர் அடியன் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடியவர் கோவிந்தராஜ். எனவே இது போன்று வந்து நிறைய பக்தர்கள் இருக்கிறார்கள் எல்லாம். அவர்களால் இன்றதை செய்வார்கள் ஆண்டவருடைய தொண்டுக்காக. இன்றைக்கு சாப்பாடு மட்டும் பார்த்தால் குறைந்தபட்சமாக அதாவது தயிர் சாதம், புளியோரை, பொங்கல், லெமன் சாதம், அப்புறம் பிரிஞ்சி சாதம், இது போன்று வந்து மொத்தம் 4-5 வெரைட்டியாக சாப்பாடு போட்டு கொண்டிருக்கின்றோம். என்றால் வந்து மேலே செல்லக்கூடியவர்கள் இன்னவர்கள்லாம் வந்து கொண்டு இருக்கின்றார்கள் எல்லாம் பக்தர்கள் எல்லாம். எனவே அதாவது தாழ்ந்து வந்த கூட்டம் எவ்வளோ என்று சொல்ல முடியாது. எனவே அவ்வளவு கூட்டம் இருக்கிறது. ஓம் நமசிவாய என்பா போற்றி. நமசிவாய போற்றி. நமசிவாய. ஓம் நமசிவாய தாய் போற்றி. நமசிவாய. ஓம் நமசிவாய போற்றி. ஓம் நமசிவாய என்பா போற்றி. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய போற்றி. நமசிவாய தாய் போற்றி. நமசிவாய. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய என்பா போற்றி. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. எல்லாம் வந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் மேலே செல்வதற்காக ஓம் நமசிவாய திருச்சிம்பலம்.